இதுவரைக்கும் கோபம் வராத திவாகருக்கு பரம கோபம் வந்துருத்து. சால கிராமத்தையே விழுங்கிட்டியே, உன்னோட ஒரு தொல்லை பொறுக்க முடியலையே, போய் இங்கேருந்து சால கிராமத்தை எங்கேருந்து நான் வாங்குவேன் கத்தினார். ஆகா, நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு, என்னோட கண்டிஷன் கோச்சுண்டா கிளம்பிடுவேன், நான் கிளம்புறேன்னு ஓட ஆரம்பிச்சானா. அப்பத்தான் பரமாத்ம ஸ்வரூபம்னு திவாகருக்கு தெரிஞ்சது. அங்க வில்வமங்கள் கதறின மாதிரி இவரும் பின்னாடியே ஓடி வரார். சாலக்கிராமமுடைய நம்பின்னு ஆழ்வார் ஒன்றை வர்ணிச்சிருக்காருப்பா. ஆழ்வாருக்கு தெரிஞ்ச ஞானம் கூட எனக்கு தெரியலையே. நீ சாலக்கிராமத்தை சாப்பிட்டா என்ன, சாலக்கிராமத்துக்கு உள்ள நீர் தான் என்ன, சாப்பிட்டவன் எதை சாப்பிட்டானோ அதுக்குள்ள இந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லையேன்னு துரத்தின்றே ஓடுறார். பாதி வழி ஓடின உடனே இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தல. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, அனந்தன் காட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அனந்தன் காடு எங்க இருக்குன்னு வழியும் சொல்லிவிட்டான். நேர திவாகர முனிவர் ஓடினார். அனந்தன் காட்டுல மறுபடியும் ஒரு இலுப்ப மரத்துல வில்வமங்கள் மாறி பகவான் கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்தான். இங்க நீ இருக்கியோன்னார். அங்கேயும் இலுப்ப மரம் உடைஞ்சது. பெரிய ரூபத்தை எடுத்துண்டு 3 ஊருக்கு பகவான் வியாபிச்சு நின்றான். அங்க வில்வமங்கள் பிரார்த்தனை பண்ண மாதிரி இவரும் பிரார்த்தனை பண்ணார். எல்லாத்தையும் அடக்கிண்டு ஒரு ரூபத்துல வரணும். அங்க என்ன பண்ண சுவாமி, இவருக்கு சௌகரியமா ஒரு ரூபத்துல வந்துட்டான். திவாகரர் கிட்ட இவன் ஒரு கண்டிஷன் போட்டானா, நான் ஒரு ரூபத்துல வரேன், ஆனா எந்த அளவுல இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த சைஸ் என்னன்றதை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, அந்த சைஸுக்கு வந்துடுறேன்னா. உடனே அவர் பார்த்தார், தன்னுடைய திருதண்டம் இருக்கணும். அந்த தண்டத்தை எடுத்தார். தண்டத்தை அளந்தார்னா அது 6 அடி இருந்துதான். அந்த 6 அடி தண்டத்தை திவாகரர் என்ன பண்ணார், அந்த பகவான் அனந்த சயனனாக தன்னுடைய உதரத்தை மாத்திரம் காமிச்சுட்டு சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வாசப்படியில 1 2 3ன்னு 3 தடவை தண்டத்தை வச்சாராம். அப்ப அது என்னாச்சு, 3 × 6 18 feet வந்துருத்து. இந்த அளவில் நீ எனக்கு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தரிசனம் கொடுத்தா போரும்னார். அடுத்த க்ஷணம் பகவான் திருவல்லம், திருவனந்தபுரம், திருப்பாதபுரம் 3 ஊரையும் ஒன்னாக்கிண்டான். இவருடைய பிரார்த்தனைக்காக ஆதிசேஷன் புடை சூழ 3 தண்டங்கள் வச்ச இடத்துல பகவான் 18 அடியில வந்து அவருக்கு காட்சி கொடுத்தானா. அதனால தான் நம்முடைய இந்து சமுதாயத்துல இன்னைக்கும் 18 வசத்தி நம்ம சொல்றோமே. புராணம் 18, உபபுராணம் 18, பண்டிகையில ஆடி 18, பாரத யுத்தம் நடந்தது 18 நாள், 18 அக்ஷோகுனி சைன்யங்கள், உயர்ந்த பகவத்கீதையை பகவான் நமக்கு உபதேசம் பண்ணானே, அந்த பகவத்கீதையினுடைய அத்தியாயம் எத்தனை, 18 அத்தியாயங்கள். இந்த 18ஓட மகிமையெல்லாம் எங்க வந்ததுன்னா, சுவாதி சிறுநாள் சொன்னார், என்னைக்கு எங்க அனந்த பத்மநாபன் 18 அடியா நீண்டானோ அன்னைக்கே 18க்கெல்லாம் பெருமை வந்துருத்துறா. 18 அடிகள் அவன் நீண்டான். இவருக்கு பரமகாட்சி சுவாமிக்கு அடுத்த க்ஷணம் என்ன பண்ணான்னா, வில்வமங்கலை கேட்கல, இவரை கேட்டானா, இப்படி என்ன பெரிய ரூபத்தில் இருந்ததை அடக்கி படைக்க வச்சுட்டேள், எவ்வளோ பெரிய உதரம் எனக்கு, நாபியிலேருந்து வேற பிரம்மா கிளம்பியிருக்கார், எங்களுக்கெல்லாம் ஒரே பசிக்கிறதே, என் குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, எனக்கு ஆகாரம் வேணுமே, என்ன ஆகாரம்னு எப்படி விதுரன் வீட்டில் நின்றுண்டு அவனை கஷ்டப்படுத்தினாரோ அது மாதிரி திவாகரரை கேட்டார். பார்த்தார் திவாகரர், ஆகாரமா என்ன பண்ணுவேன், பார்த்தா ஒரு மாங்காய் காய்ச்சி இருந்துதான். அந்த அனந்த பத்மநாபனுடைய பக்கத்துல ஒரு மரம், அந்த மாங்காயை பறிச்சார். இவர் பெரிய மகர்ஷியோனோ, எம்பெருமானுக்கு நைவேத்தியத்தை அப்படியே கையாலையா காட்டுறது, ஏதாவது ஒரு தட்டில் வச்சு கொடுக்கணுமோனோ, தட்டு எங்க இருக்குன்னு பார்த்தார். எப்பவோ யாரோ திருவி போட்ட ஒரு தேங்காய் கொட்டாங்கச்சி அந்த மரத்துக்கு கீழே இருந்துதான். அதை எடுத்து பட்டு வஸ்திரத்தால தொடச்சார். அந்த கொட்டாங்கச்சிக்குள்ள இந்த மாங்கனியை வச்சு அனந்த பத்மநாபனுக்கு முதல் நைவேத்தியமாக அதை சமர்ப்பிச்சாராம். அதனால தான் இன்னைக்கும் கேரளால காலம்புற 3 மணிக்கு அந்த சுப்பிரபாதம் அந்த ஆன உடனே பகவான் எனக்கு பசிக்கிறது பசிக்கிறதுன்னு ஆனா, அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் ஒரு கொட்டாங்கச்சியில அந்த மாங்காவை வச்சு, அவ கேரளால சரட்டா கனிமாங்கான்னு சொல்லுவாங்க. சரட்டான்னா கொட்டாங்கச்சி, கனிமாங்கான்னு அந்த மாவிடு சொல்றோமோனோ அதை வைப்பாலாம். காலக்கிரமத்துல அவர் காலத்துல ஒண்ணுமே கிடையாது பாவம், அதனால கொட்டாங்கச்சியில வச்சார். ராஜவம்சம் வந்த உடனே என்னாச்சு, பல பேர் அந்த ராஜாக்கள் இதுக்காகவே அனந்த பத்மநாபனுக்கு தங்க கொட்டாங்கச்சியை பண்ணி சமர்ப்பணம் பண்ணியிருக்காளாம். தங்க மாங்காயை பண்ணல, அது சாப்பிட முடியாதோனோ, அதனால மாங்காய் இன்னைக்கு பச்சையா காயாத்தான் இருந்துட்டு இருக்கு. அந்த தங்க கொட்டாங்கச்சியில இன்னைக்கும் அனந்த பத்மநாபனுக்கு அந்த சரட்ட மாங்காய் தான் அப்படி ஒரு பிரபாவமாக இருக்கு.